பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கொஞ்சம் ஏதாவது ரீடேக் வாங்கி அப்படின்னு போனா கூட இந்த ஷார்ட் டியூரேஷன்ல திரு என்பி இஸ்மாயில் ஸ்டைலில் அந்த படத்தை இவ்வளோ வேகமாக முடிச்சிருக்க முடியாது. அதற்கு நண்பர் என்கிற வகையில் இஸ்மாயில் அவர்களுக்கு ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடையிலே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் மேல்நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் அதைவிட என்னுடன் என்னுடைய பணியாற்றிய என்று சொல்வது தவறு. நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதையும் செய்கின்றோமே தவிர என்னிடம் யாரும் பணியாற்றுவதில்லை. நாங்களெல்லாம் என்னுடைய நிறுவனத்தின் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ். இங்கு இருக்கக்கூடியவர் அனைவர்களுமே ஃப்ரெண்ட்ஸுகள், நண்பர்கள் தானே தவிர இங்கு யாரும் வேலைக்காரங்க கிடையாது. ஃபஸ்ட்டு வேலைக்காரங்கிற ஒரு பாகுபாடை நான் மனதில் அளவில் கூட எண்ணுவது கூட இல்லை. எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்க வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி, அல்லாமல் சாதா டைமாக இருந்தாலும் சரி, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரை யாருக்கும் தெரியல. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்தவங்க எல்லோரும் வந்துட்டீங்க. நம்பர் 1 சொல்லணும்டா சாதிக்கா கேமராமேனு. நான் என்ன கேட்டனோ, என்ன சொன்னனோ, என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்திருந்தாங்க. நம்ம பிரம்மாண்டமான செட்டப்பு அப்படி இப்படி ஒன்றும் இல்லை. எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டயத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டருக்கு ராஜேஷ் மோகனும் கோனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட்களை சொல்லணும்னு சொன்னால் சிண்டோ, பாவனா, பிரியங்கா, திவ்யா, சங்கர், சம்ஹிதா, வின்யா எல்லாருமே நீங்கள் புது ஆளுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே புது ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்தில். நமக்கு புது ஆள், அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரிக்கு படத்தில் வேலை பார்க்கணும்னு சொல்லலை. எனக்கு என் படத்தில் அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய ஆறுமுகம், கபில், புஷ்பா, சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கை இல்லை. நான் உடல் உயிருண்டா என்னுடைய உதிரிப்பானங்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய டெக்னீஷியன்லாம். அதே மாதிரிக்கு நடிகர்களாக யாருமே இங்கே இல்லை. நான் எப்போவுமே ஷூட்டிங் போகலே சொல்கிறது, நீங்கள் ஒரு டூர் போகிற மாதிரிக்கு வாங்க, வந்து நடிச்சுட்டு போயிருங்க அப்படிமா. மனோகரண்ணனை விட்டு சில்ஸ் மனோகரண்ணனை யாரையாவது தப்பு தவறி விட்டுருந்தோன்னு வச்சுங்க, மன்னிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வேலையை விட இங்கே இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பண்ண மகாலிங்க அண்ணன், அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா, நாங்கள் சேர்ந்து தான் படம் பண்ணோம். நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன், திருப்பி கூட வந்துட்டாங்க. கடைசியில் என்னன்னு சொன்னால் நீங்களே படத்தை பண்ணிடுங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் மாறிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும். நான் என்ன சொன்னனோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க, நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் தந்தாங்க. அது ஒரு படத்துக்கு பெரிய உதவிப்பு. என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். உண்மையில் தெரியுமா என்னட்டு எனக்கே தெரியலை. நான் சொன்னதையெல்லாம் செஞ்சாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவங்க கொண்டு வைக்கிறதுக்குள்ள வழி. நான் எப்போவுமே என்ன சொல்லணும்னு சொன்னால், சினிமா எப்பவும் நல்லா தாங்க இருக்குது. நம்ம கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான நேரத்தில் படத்தை பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் சினிமா தப்பு பண்ணாது. நான் 10 கிலோ வெயிட் தூக்க முடியுன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் 10 கிலோவுக்கு மேலே 11 கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொல்லி 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஏற்றி வச்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த 12 கிலோ வேஸ்ட்டாக போயிருங்க. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்னால் 10 கிலோ தூக்க முடியும்னு சொன்னால் 9 கிலோ தூக்கிட்டு போங்க. அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம். என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படித்தான். அதனால தான் கண்டினியூவாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சினிமாவை தான் நம்முடைய உயிர். சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா தரேன் ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்க சொன்னால் நான் போக மாட்டேங்க. சினிமா விட்டு 1 கோடி ரூபா மாதம் வேலைக்கு சம்பளம் தரேன்னு சொன்னால் கூட போக முடியாது என்னால். அப்போ சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கின்ற சினிமா ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான விஷயம். அதே மாதிரிக்கு சிண்டோ விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஹீரோவா. நான் துபாயில் ஒரு மலையாள படம் பண்ணேன். அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ. அப்போ நான் அந்த படம் பண்ணிக்கிறதுல சொன்னேன், இதில் யாராவது நல்லா நடித்தா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு. அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில். வேற ஒரு ஆளை ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேரத்தில் தான் சிண்டோவை கூப்பிட்டு பண்ணேன். உட்கார் ஓகேயா? அதே மாதிரிக்கு திவ்யா அவள் அசிஸ்டண்ட்டும் கூட என் கூட எல்லா விஷயத்துலையும் கன்னடா எனக்கு தெரியாட்ட கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. பாவனா அட்வொகேட் அவங்க. பிரியங்காவும் பாவனும் அக்காவும் தங்கச்சியும். அது தெரியாதுன்னு நினைக்கிற யாருக்கும். அதை விட சம்ஹிதா, வின்யா
அவங்க வந்து ஒரு 15 படம் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில். அவர் சூப்பர் மாடலு அப்படி எந்த பந்தாவும் யாரும் காமிக்கிறது இல்லை. நான் காமிக்கவும் விடுறதில்லை. காமிச்சா வீட்டுக்கு போச்சு இருந்திருப்பேன், அது வேறு விஷயம். ஓகேயா? அப்போ எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த சினிமா. இந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் முடித்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சிட்டோம். இதை பரிமாறம் பண்ணுவாங்களா இல்லைங்களா? அது பண்ணுறது மீடியா நண்பர்கள் தான். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, எந்த சப்போர்ட்டு குறவும் இல்லை. இந்த சாப்பாட்டை யார் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க. நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள், மற்ற நண்பர்கள், அடுத்து நான் கர்நாடகத்துலேயும் இந்த படம் பண்ணியிருக்கேன். தமிழ் கன்னடா 2 லாங்குவேஜில் பண்ணோம். அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி அண்ணன் தான். அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருங்க. படம் பண்ணுவோம் அப்படிங்கான் தான் இந்த படம் பண்ணேன். இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல, உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில், சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கு வந்து எனக்கு இவ்வளோ நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.